வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. தேமுதிகவின் வேட்பாளர் பட்டியல் தற்சமயம் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். தேமுதிக பலமான தொகுதியாக கருதப்படும் விருதுநகர்ல விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகர் முதல் முறையாக களத்தில் இறங்குகிறார். இது குறித்தான விவரங்கள். நிச்சயமாக விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரையிலே விஜயபிரபாகர் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் அவருக்கு ஒரு முதல் தேர்தலாக இருக்கின்றது. அவர் போட்டியிடக்கூடிய ஒரு முதல் தேர்தலாக இது இருந்தாலும் கூட தேர்தல் களம் என்பது அவருக்கு முதல் முறை கிடையாது. ஏனென்றால் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஏற்கனவே போட்டியிட்ட போதெல்லாம் அங்கு சென்று பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். பிரச்சாரம் மேற்கொள்வது மட்டும் இல்லாமல் மற்றபடி கட்சியினுடைய அந்த பிரச்சாரங்கள், மற்றபடி பிரச்சார பொதுக்கூட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போன்றவற்றெல்லாம் கூட தொடர்ந்து அவர் மேடைகளில் பேசியிருக்கின்றார். எனவே அரசியல் ஆர்வம் மிக்கவர். அதாவது விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையிலே 2 மகன்கள் அவருக்கு இருக்கக்கூடிய நிலையிலே ஒருவர் சினிமாவிலே அதிக ஆர்வம் கொண்டவராகவும் மற்றொருவர் இந்த அரசியல் ஆர்வம் கொண்டவராகவும் இருந்து வருகிறார். அவர்தான் விஜயபிரபாகர். இவர் தொடர்ந்து அரசியல் ஆர்வத்தோடு இயங்கி வரக்கூடிய நிலையில் மீண்டும் தேமுதிகவை பழைய தேமுதிக போல மீட்டெடுப்பேன் என்பதுதான் ஒவ்வொரு மேடையிலும் அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஒரு காலத்தில், அதாவது 2011 15 வரை தேமுதிக ஒரு வலிமையான கட்சியாக இருந்தது. தமிழ்நாட்டில் தனித்து போட்டி நின்று ஏறக்குறைய 7-8% வாக்குகளுக்கு மேல் பெற்ற ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தது. அது போன்ற ஒரு நிலையை நான் மீண்டும் உருவாக்கி காட்டுவேன் என விஜயபிரபாகர் சூளுரைத்து தொடர்ந்து பிரச்சாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை மேற்கொண்டு வருகின்றார். தேமுதிக விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு மீண்டும் அந்த கட்சிக்கு ஒரு அலை என்பது ஏற்பட்டிருப்பதாக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே கடந்த முறை 4 தொகுதிகள் பெற்றிருந்தாலும் கூட இந்த முறை 5 தொகுதிகளை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். எனவே தேமுதிகவை பொறுத்தவரையிலே இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த முறை தேர்தலில் பெற்ற அந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில 1% குறைவான வாக்கு, ஏறக்குறைய 0.74 என்ற அடிப்படையில தான் மிக குறைவான வாக்குகள் பெற்றிருந்தார்கள். இந்த நிலையிலே ஒரு வலிமையை நிரூபிக்க வேண்டிய, தங்களுடைய வாக்கு சதவீதத்தை கூட்ட வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் களமிறங்கியிருக்கிறார்கள். விருதுநகரை பொறுத்தவரையில விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜயபிரபாகர் போட்டியிடுகின்றார். பாஜக கூட்டணியை பொறுத்தவரையில ராதிகா சரத்குமார் போட்டியிடுகின்றார். சரத்குமார் அவர்களுடைய மனைவியும் பிரபல நடிகையுமான ராதிகா சரத்குமார் விருதுநகரில் பாஜக கூட்டணியில் போட்டியிடுகின்றார். பாஜக கூட்டணியை பொறுத்தவரையிலே அங்கு வேறு சில வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சரத்குமார் தன்னுடைய கட்சியை பாஜகவுடன் இணைத்த நிலையில் அவருடைய கோரிக்கையை ஏற்று அவருக்கு விருதுநகர் தொகுதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் நடிகை ராதிகா சரத்குமார் அவர்களும் அதே போல விஜயபிரபாகர் அவர்களும் நேரடியாக மோதுகிறார்கள். இருவரும் ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர்கள். அந்த இரு அறிமுகமான நபர்களும் களத்திலே விருதுநகரிலே சந்திக்க இருக்கின்றார்கள். இந்த வேட்பாளர் பெயர் பட்டியலானது 5 பேர் கொண்ட வேட்பாளர் பெயர் பட்டியல் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் திரையிலே பார்க்கிறோம். தேமுதிகவினுடைய வேட்பாளர் பெயர் பட்டியல் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு முதல் தேர்தல் என்பதால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. பாஜக, அதிமுக என 2 பெரிய கட்சிகளும் அழைப்பு விடுத்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பிரேமலதா அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறார். தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த தேர்தலை ஒரு நல்ல வாக்கு சதவீதம் பெற வேண்டும், வெற்றிகளை காண வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் இந்த தேர்தலை எதிர்பார்த்து களமிறக்கி இருக்கிறார் வேட்பாளர்களை. மத்திய சென்னை பொறுத்தவரையிலே ஒரு வெயிட் கேண்டிடேட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தயாநிதி மாறனை எதிர்த்து பார்த்தசாரதி, முன்னாள் எம்எல்ஏவும் கூட அவர் விஜயகாந்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். குறிப்பாக அந்த குடும்பத்துக்கே ஒரு நெருக்கமான நபராக பார்த்தசாரதி அவர்கள் இருந்து வருகிறார். தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு சென்றால் எப்போதும் அவரை பார்க்கலாம். தொடர்ந்து பம்பரமாக சுழன்று அவருடைய கட்சி பணிகளை எல்லாம் பார்க்கக்கூடிய நபர். கட்சியிலே நல்ல பரிச்சயமான ஒரு நபராக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய பார்த்தசாரதிக்கு மத்திய சென்னையில போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு விஜயகாந்த் அவர்களுடைய கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இந்த 5 தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல கடலூர் தொகுதியை பார்த்த வரையிலே கடலூர் தொகுதியை பொறுத்தவரையிலே பாமகவினுடைய வேட்பாளராக இயக்குனர் சங்கர் பச்சன் போட்டியிடுகின்றார். அதே போல கடலூர் தொகுதியிலே சிவக்கொழுந்து போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
சிவக்கொழுந்து ஒரு எம்எல்ஏ. இதற்கு முன்பு விஜயகாந்த் இருந்த காலகட்டத்திலே அவர் எம்எல்ஏவாக இருந்தவர். அதே போல பாமகவும் அங்கு கடலூரிலே வலிமையாக இருக்கக்கூடிய நிலையில் தேமுதிக தங்களுடைய வலிமையான ஒரு இடமாக அந்த கடலூர் தொகுதியை கருதக்கூடிய காரணத்தினால் ஏற்கனவே எம்எல்ஏவாக நின்று வெற்றி பெற்றிருந்த ஒரு கேண்டிடேட் சிவக்கொழுந்து அவர்களை நிறுத்துகின்றார்கள். திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரையிலே அங்கும் ஒரு எம்எல்ஏ நிறுத்தப்படுகின்றார். எழும்பூர் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் நல்ல தம்பி, அவர் தற்போது வேட்பாளராக திருவள்ளூர் தொகுதியில் நிறுத்தப்படுகின்றார். அவருக்கு மாற்று எதிர் வேட்பாளராக பாஜக கூட்டணியில் பொன் பாலகணபதி அவர் நிறுத்தப்பட்ட ராமநாதபுரம் தொகுதியை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் திருவள்ளூரிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றார். தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரையிலே முரசொலி திமுக சார்பில் நிறுத்தப்படுகின்றார். அதே போல சிவனேசன் தேமுதிக சார்பில் நிறுத்தப்படுகின்றார். அதே போல பாஜக சார்பில் கருப்பு முருகானந்தம் தஞ்சாவூரிலே போட்டியிடுகிறார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 தொகுதிகளிலும் யார் வெற்றி வாகை சூடப் போகிறார், ஒவ்வொருவரும் என்ன மாதிரியான தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கப் போகிறார்கள், அவர்களுக்கு கூட்டணி கட்சியினுடைய அந்த அனுசரணை, அவர்களுடைய ஒத்துழைப்பு போன்றவை எல்லாம் எப்படி அமையப் போகிறது என்பதை பொறுத்து அவர்களுடைய வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் என கருதப்படுகின்றது. விருதுநகர் லோக்சபா தொகுதியிலே மாணிக் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக சிட்டிங் எம்பியாக அவர் இருக்கக்கூடிய நிலையில அவர் தற்போது அந்த காங்கிரஸ் கட்சியிலே வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாத ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த நிலையிலே தான் விருதுநகர் தொகுதியிலே 2 கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். தஞ்சாவூரை பொறுத்தவரையில் கருப்பு முருகானந்தமும் திமுக சார்பில் முரசொலியும் தேமுதிக சார்பில் சிவனேசனும் போட்டியிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.